ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் அக்காங்க வீட்டில் வந்து பூச்செடி நட்டிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பூச்செடி வந்து பன்னீர் ரோஸு. இந்த செடி வந்து எங்கே வாங்கினா, ஒசூரில் வாங்கினது. ஒரு செடி வந்து 25 ரூபான்னு வாங்கினாங்க. அவங்கள வந்து இந்த ரோஸ் செடியிலே நிறைய விதம் இருக்குது. ஊட்டி ரோஸ் இருக்குது, சாதா ரோஸ் இருக்குது, பன்னீர் ரோஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி வந்து இந்த விவசாயம் பண்ணுறவங்க வந்து பன்னீர் ரோஸ் தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஏன்னு எங்கள் அக்காட்ட கேட்டிருக்க அவங்க சொன்னாங்க, இந்த பன்னீர் ரோஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உதிராது. வேறு பூவை கம்பேர் பண்ணுறப்ப இது உதிரும், ஆனால் கொஞ்சம் லேட்டாகி உதிரும் அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அதே மாதிரி இதோட பூவு வந்து ஒரு செடிக்கே நிறைய பூக்குமா. இது வந்து நிறைய பராமரிக்க தேவையில்ல, அந்த மாதிரி தான். இது எல்லா சீசன்லாம் கிடையாது, எல்லா டயத்துலையுமே அந்த பூ பூக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான தொழில் தான். ஆனால் வந்து பூவோட ரேட்டு வந்து சில நேரம் வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி டயத்துலலாம் பார்த்தோம்னா ரேட்டு 1 கிலோ 4000 5000 விற்கும். சில நேரம் பார்த்தோன்னா 1 கிலோ 10 ரூபாய்க்குள்ளே விற்கும். இது வந்து ஒரு நிரந்தரமான விலையே இருக்காது. அதுலேயும் இந்த காலையில் 3 மணி 4 மணி இந்த டயத்தில் தான் பூவை எடுப்பாங்களாம். ஏன்னா 6 மணிக்கெல்லாம் அங்கே வந்து மார்க்கெட்டுக்கு போகணுமா. மார்க்கெட்டுக்குன்னு அந்த போய் சேர வேண்டிய இடத்துல 6 6:30க்கெல்லாம் வந்தோன்னா அங்கேருந்து விவசாய இந்த வியாபாரி இவங்களாம் அங்கே வந்து ஏழை விடுற இடத்துக்கு வந்துடுவாங்களாம். அதனால் 3 மணி 4 மணிக்கெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த பூச்சி இதெல்லாம் வருமா அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு கொஞ்சம் பயமாக தானே இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நாங்கள் லைட் வச்சு எடுப்போம், அது வந்து கடவுளோட மேலே பாரத்தை போட்டு தான் எடுக்கிறது. இந்த ரோஸ் செடியில் என்னென்னா, நம்ம வந்து களைலாம் எடுத்து விட்டாலுமே ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா திருப்பி சுற்றி வந்து சின்ன சின்ன களை செடிலாம் வரும். திரும்பி அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் நம்ம வந்து பக்குவப்படுத்திகிட்டே இருக்கணும். ரோஸ் செடி வந்து ஒரு தடவை வச்சிட்டோம்னா நிறையா வருஷம் 30 வருஷத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்னா பூ எடுத்துக்கலாம். ஒரு தடவை உயிர் பிடிச்சிருச்சுன்னா நம்ம அதுக்கடுத்து அந்த சீசன் முடிய என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருவாங்க. மேலே கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து நல்லா லைஃப் லாங்காக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் ஏரியாலாம் எந்த மாதிரி செடியெல்லாம் போடுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இயற்கையான இந்த மயில் ஓசை, குயில் ஓசையெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.